அதுல சான்ஸ் சரண்டர் வேண்டு சொல்லியிருக்கீங்க. நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவு எவ்வளவு நம்ம ஆளை வேலை பார்த்திருக்காங்க. பட் இதுல நீங்க கேக்குறீங்கன்னா இந்த பாலு அலியாஸ் பொன்னை பாலு அவர் மேல கிட்டத்தட்ட 4 கேஸ் இருக்கு. அண்ட் தென் மணிவண்ணன் மேலே 1 கேஸ், திருமலை மேலே 7 கேஸ், திருவெங்கடம் மேலே 4 கேஸ். இந்த மாதிரி எல்லார் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்கு. 2 ஓராளுக்கு மட்டும் அருள் மேலே ஒண்ணுமே இல்லை. பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் சந்தோஷ் இருக்கிற அவர் மேலே சித்தூர் மாவட்டத்துல ஆந்திர மாநிலத்துல 1 கேஸ் இருக்கு. ஸோ பட் இப்போ டீடைல்ஸ் வாங்கிட்டே இருக்கிறோம். பட் சில பேர் மேலே பழைய கேசஸ் இருக்கு. அத பத்தி நான் நம்ம நேத்துல இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அத மாதிரி தகவல் நமக்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது. பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டைரக்ட் த்ரெட் நமக்கு எந்த வெளியிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி பிரைவேட் நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க அப்படி ஒண்ணுமே இல்லை. பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ்எல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட் ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே. ஆமா. சோ இன்னும் அவரு கன் திருப்பி நம்மகிட்ட 13ஆம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாரா. சோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு. அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல சரண் பண்ணாரா. பட் திருப்பி 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரா. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. அந்த அவங்க சொல்றாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்கு. பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது. அதை தான் நான் சொன்னேன். டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு நமக்கு. ஸோ இது சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதானா நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அப்படி சரியான அக்யூஸ்ட் சொல்றாங்க. ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலதான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார், இப்போ அவங்க இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு எந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க? மக்கள் பாருங்க, அவங்க வந்து கமிஷனர் நம்ம கார்பரேஷன் கமிஷனர் கேட்க வந்திருந்தாங்க. பட் அவங்க வந்து வேற அவங்க வந்து எந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்ம பண்ணிருக்கோம்? இப்போ அவங்க இங்க இருந்து அவங்க இப்போ செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட்ல இங்க இருந்து முதல் போறாங்க. பட் அங்க இருந்து கரெக்ட் சரியான பரியல் எங்க பண்ணோம்னா இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்கு. அததான் நம்ம எடுத்து இருக்கோம். ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம். ஒரு தனியா இதுல நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை. பட் நிறைய ஆபீசர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆபீசர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லா வழியில இருக்கு. காலையில் நீங்க பார்த்தீங்க மருத்துவமனையில நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க, அங்கே கொஞ்சம் இமோஷனல் இருக்கிறாங்க. அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் 2 இருந்தாங்க. டிராபிக் அணிவங்க எல்லாம் சரியான பேசிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க. டிராபிக் சிச்சுவேஷன் நார்மல் இருக்கு. போற வழியில எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணிருக்கோம். இறுதி அஞ்சலி கண்டிப்பா வந்து ஒரு வந்துட்டு இருக்கு சார். ஆனா எவ்வளவு பேர் பாதுகாப்பு இந்த காலையில இருந்து நம்ம சுமார் 300 மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தில. இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்ட்ல கேட்டானா, பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு. ஸோ அங்கே கொஞ்சம் வெளியே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நடுவில் சில பிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. கோலத்தூர்ல, பெரம்பலூர்ல, செம்பியம், ஒட்டேரி, ஐனவரம், புன்னமல்லி ஹை ரோட் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்திருக்கோம். ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்க ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு.
இன்னும் அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்படி உண்மை இல்லை. சார், கியூ பிரான்ச்ல இருக்கிறது போல தலித் சமுதாய தலைவர்களுக்கும் வந்து இது போல தனிப்பட்ட உடற்புறை வந்து பிரிக்கிறதுனால 10 வருஷமா அவங்க திருமாவளவன் வந்து கோரிக்கை கொடுத்துட்டு வந்துருக்காங்க. தனிப்பட்ட பிரிவுகள் ஏதாவது இது பண்ண முடியாது. இன்னும் இப்போ அதை பத்தி எனக்கு டீடைல்ஸ் தெரியாது, அப்படி கேட்டிருக்காங்க. பட் கேஸ் பத்தி என்னட்ட கேட்ட நான் சில சொல்லிடுறேன். அத டீடைல்ஸ் எனக்கு இப்போ தெரியுது. பட் இப்போ நீங்க பாத்தீங்க, நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு அந்த பாலு, அவருடைய சொந்த ஒரு பொன்னை ஊரு வெள்ளூர் மாவட்டம். ஸோ அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம், திருமலை உடைய ஊர் பெரம்பூர். ஸோ இதுல தென் மாவட்டங்கள் ஆள் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை. ஸோ அததான் நான் சொல்றேன். சி, நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டகரி A+, A, B, C நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸ்ல நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட 4000 பேர் கிட்ட நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அந்த 4000 பேர்ல கிட்டத்தட்ட 750 பேரு இதுல 750 பேர் அவங்க ஜெயில்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ வெளியே இல்ல, அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அது மேலும் நம்ம குண்டர் சட்டை, அந்த குண்டர் சட்டை கேட்டானா வருடங்கள் 2021ல 409, 22ல 406, 23ல 714. இன்னைக்கு தேதியில 6 மாதங்கள் வரைக்கும் மட்டும் நமக்கு சுமார் 769. சோ லாஸ்ட் இயர் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா 714ல 769 நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம். டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓராண்டிலிருந்து கேட்டானா லாஸ்ட் 1st ஜூலை 2023 இருந்து 30th ஜூன் 2024 வரைக்கும் 1192, 1192. கடந்த வருடங்கள் 2019 இருந்து நமக்கு இதுக்கு மேலே 2017 வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்கு. ஒரு இயர்ல ஒரு வருடங்கள்ல டோட்டல் கணக்கு we have registered more than 1192 குண்டர் சட்டர். இதுல சில கேட்டகரிஸ் இருக்கு. இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்றேன்னா அதுல ரவுடி கேர்ள்ஸ் 666 ரவுடி கேர்ள்ஸ் மேலே தான்.